நண்பர்களே வரோம். நல்லா சைஸ் மீன் மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஜிலேபி மீன் பிடிக்கிறக்காண்டி வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது லொக்கேஷன் வந்து கம்மாய்க்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தூண்டி போட்டுட்ருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜிலேபி மீன் வந்து இன்றைக்கி பிடிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 மீன் பிடிச்சிட்டாங்க. இந்த இருக்கு பைக்கில் போட்டு வச்சுருக்கா பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து கடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு 1/4 கிலோ சைஸில் இருக்கும் அந்த மீன். எடுத்துகிட்டு போட்டு திரும்ப புழுவை திண்டு போயிடுச்சு நண்பர்களை. இங்கே பாருங்கள், நல்லா ஆர்வமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புழுவை திண்டு போயிடுச்சு. படுத்துருச்சனால ஆட்டா நண்பர்களே, சைஸ் மீன் நண்பர்களே. ஓரளவுக்கு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னமும் சொல்ல முடியாது, நடுத்தரமான ஒரு மீன். அந்த ஐயோ குத்துக்கிறா முள். நண்பர்களே பாருங்கள், மீனை பாருங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு? அட்டவா சுண்டு மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. அந்த புழுவை பார்த்தீங்கன்னா திண்டு போகுது. அக்கா அடி அட்டை ஏன்டா அவசரப்பட்டு இழுத்த? சரி, நல்ல நண்பர்களே, நல்லா தப்பாக போய்கிட்டு இருந்துச்சு, அவசரத்தில் இழுத்துட்டேன். இந்நேரத்துக்கு மீன் இந்த மாதிரி தூக்கிருக்கலாம் பெருசாக. இப்போ என்னென்னா நண்பர்களே, வெயில் வந்து மண்டையை புழக்குது. மணி எத்தனை கேட்டிங்கன்னா 11 மணி இருக்குங்க. 11 மணிக்கு இந்த வாங்குது. இன்னைக்கு இப்போ அந்த வெயிலில் வச்சு கொண்டு வாங்க நினைக்கிறேன். நம்மளை ஒரு குடை கராச்சி எடுத்து கொண்டு வரலாம். கேமராமேன் ஒரு குடை கொண்டு வந்தியா? போகுது ரெடியாக இருந்துக்க. இல்லைடா அதான்டா. எப்படி சொல்லி கொடுத்த மாதிரி சூப்பராக அழிக்கிறியாடா? எங்கேடா இருந்த வந்தால முதல்ல மாட்ட வேண்டிய மீன் இது வந்து விட்டுட்டேன். இந்தா கூசா எடுத்து போட போறியா நீ? இல்லை தண்ணிக்குள்ள வச்சுருவான். அப்போ தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு நீண்ட நேரம் உயிரோடு இருக்கும். பத்திரமா இருக்காங்கன்னு இரு. ரெடியாக தானே அவன் இருக்க சொன்னி. ரெடியாக இருந்துக்கன்னு சொல்லிட்டு எதுக்கு அவசரப்படுற நீ? எங்கே வைப்பது அந்த மீன்? அவசரம் தாங்க முடியல நம்ம ஆளுக்கு. மீனை பார்த்தோன்னே இருக்கிற வெயிலுக்கு கையெல்லாம் இப்படி வெண்டுது தானா தூண்டி. நல்லா போட்டியில் பொறுமையாள் கையை வெண்டுன்னா கையை ஓடி போடுங்க. போட்டு விடா. ரெடியாக இருந்துங்க. பெரிய மீனாக 2 அமுக்குத்தேன். ஆட்டா இவங்களே பாருங்க. என்ன மஞ்சள் கலரில் இருக்குது? என்ன இது? நாட்டு மீனா இல்லை ஹைப்ரிட்டா? நாட்டு மீன் தான். இல்லை நாட்டு மீனாக கொஞ்சம் கருப்பு அடிச்சிருக்குங்களா? இல்லையா தெரியலடா. சிலேபி மீன் நாட்டு ஹைப்ரிட்னு 2 வகை இருக்குது. அது நம்ம நாட்டு மீன் வந்து அழிஞ்சிருச்சு. ஐயோ கூசா மாட்டிக்கிச்சா? ஐயோ மக்களே, கூசா மாட்டிக்கிச்சு. இப்படி முள்ளுடா அது. முள்ளில் வந்து இழுத்துட்டியா? இல்லை இழுக்கல. இங்கே தனியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வச்சுடும். போடுப்பா. அடிக்காதரா, கொஞ்சம் மீன் வர வந்துடும். 10 நாப்பில் போட்டு 10 நாப்பில் எடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட போகிறோம். நமக்கு எந்த மீன் மாட்டுன்னு பார்ப்போம். என்ன வெயிட்டாக இருக்குது இந்த ஸ்டிக்கு? இல்லை நம்ம மீனை பிடிச்சிட்டான் பாருங்கள். நல்ல சைஸ் மீன் நண்பர்களே. பாருங்கள், நமக்கு வந்து ஒரு குட்டி வந்து உருவா மீன் வந்து மாட்டியிருக்கு. இப்போலாம் கிடைக்கிறதே இல்லை. எங்கேயாச்சும் இடத்துல ரேராக கிடைக்கிது. ஒரு சரியான பிடிச்சது மீன் போட்டு வந்தோம்னாடா. எங்கே முன்னாடி பழைய வீடியோவில் போட்டு அந்த உள்ள இடமா இருக்குது. அதெல்லாம் மீன் சரியான மீன். அந்த மாதிரிலாம் மீன் பார்க்கவே முடியல. அதோட சரி. அதுக்கப்புறம் அதுதான் பெருசு நம்ம பிடிச்சது. இதெல்லாம் குட்டினேன். வீடியோ சூப்பராக இருக்கும். அந்த இது சின்ன பிள்ளைல முன்னாடி எடுத்தது நண்பர்களை. இப்போ கிடையாது, அது முன்னாடி பார்த்தது. இப்போ வந்து இந்த மீன்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி கெளுத்தியும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ உங்கள் ஊர்லலாம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீ வெயிலில் கூடியாந்து கொள்ள பார்க்குறேன். வாங்க மக்களே, இந்த ஸ்பாட்டு கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால அடுத்து ஒரு ஸ்பாட் இடமா செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு நீ இத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் வந்துருக்கணும்டா. 11 மணிக்கு வந்து செக் பண்ணுறேன்டா. ஜாருங்க எல்லாம் அண்ணலுக்கு ஒதுக்கிதுங்க. இந்த இடத்துல நிற்க முடியல. செக் பண்ணி வச்சிட்டோம்னா நாளை பின்ன மீன் பிடிக்கிறதுக்கு உதவியும் உதவும்டா.
இங்கே திருப்பி காமிடா. பெரிய மீன் முடிச்சிட்டேன். இங்கிட்டு காமி தெரிய மாட்டேங்கிற நீ. மீன் முடிச்சிட்டேன். அந்த அங்கிட்டு மாட்டிடுச்சு பெரிய மீனா. ஐயா எங்கிட்ட எடுக்கிறது இல்லை. நல்ல மீனே. ஓகே, 1/4 கிலோ இருக்குமா? நல்லா சைஸ் மீன் மக்களே. இங்கே பாருங்க, பிடிச்ச மாதிரியே ஒரு 1/4 கிலோ சைஸ் மீன் மாட்டிருக்கு. மீன் கொஞ்சம் ஆழத்தில் இறங்கி போடுறா. அங்கே போடு. நீ இறங்கி உள்ளவா அந்த நான் வாங்கின போடு. அந்த பிடிச்சிட்டேன். அங்கிட்டு பிடிச்சிட்டேன். ரோஸ் கலர் கண்டேன். இங்கே திருப்பி காமிடா. அங்கேயும் தெரிவியா? 5 பாருங்க, மல்ல கட்டி நிற்கிறேன் பிடிக்க முடியாமல். சரி போடு. தண்ணி இருக்குல்ல, பைக்கில் போடு. அணைச்சி விடுறா நெஞ்சில். சின்ன துண்டியாக வச்சுக்கிட்டு வெள்ளம் தான் பிடிச்சிருக்கலாம்டா. நீங்கள் தான்டா லேட்டாக வந்தீங்க. பாம்பு அந்த மீனுங்க இதுக்குள்ள அடக்குனே அதுக்காண்டி வரும்டா. நீங்கள் வச்சுங்க மீன் போய். அப்படி வச்சுங்க. அப்படி செடி ஓரம் வருது. எங்கடா பாம்பு போயிடுச்சா? காலை சுற்றிடுச்சுடா வந்து கரெக்டுன்னு. பாம்பு வந்து காலை சுற்றுது நீருக்கு. தள்ளியே பிடிச்சிக்கிறேன் இப்படி. காலை வந்து அழகாக சுற்றுதுரா. உங்களை அடுத்த ஒரு மீன் மாட்டிடுச்சு. இது 1/4 கிலோக்கும் கம்மியான மீன். குளிக்க எழுந்துட்டேன். இங்கே திருப்பிட்டேன். ஓகே, சைஸ் மீன் லைக் பண்ணிடுங்க. அதுக்காண்டி கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன். ஆமாம், முறை கழிச்சு பிடிச்சிருக்கேன். எப்படி எடுக்கிற வேணா இதை எடுறா. சட்டப்பையிலலாம் வைக்க முடியாது. வேறா வேறா இல்லைடா வேண்டாம், எடுத்துட்டான்டா. லைவ் ரெக்கார்ட்ரா. நீ என்னடா சின்ன மீனாக பிடிக்கிற? இப்போ மணி வந்து ஒரு 1 மணிக்கிட்ட இருக்கான். 1 மணி? மணி 1:30 மணிக்கு மேலே 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சா? நமக்கு வந்து பெரிய மீன் மட்டும்தான் தேவை. சின்ன மீனாக கலட்டி விட்டுருவோம். இன்னொரு நாள் பிடிச்சிக்கலாம். ஆமாம், காலையிலக்கு வெளில நான் தான் பிடிச்சிக்கலாம். நீங்கள் தான் தப்பு பண்ணிக்கிட்டீங்க. போ விட்டுல்றா. அங்கிட்ட ஒரு சைஸ் மீன் மாட்டிடுச்சு. தான் கழுத்தி போட்டுருங்க. பைக்கை கொண்டு வந்துருந்தேன். வரேன். சரியான மீன். ஒரு 3/4 கிலோ இருக்கான். நல்லா சிவப்பு கலரில் வருது. மக்களே ஓகே, நீ பாரு. நேரா அதுவும் சொல்லிட்டாங்க. கணேசனே என்னனே சரியான கண்டே எடுத்து முடியே. உள்ள போட்டுருந்தேன், தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. தண்ணி அடிச்சு பெருக்கி இந்த அழுத்துட்டேன். அதே மாதிரி பெருசுடா போடுறா. காமிடா, கழட்டி போட்டுக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு கழிச்சு நம்மளால் பிடிச்சிருக்கேன் ஒரு மீன். அதுவும் சின்ன மீனாக தான் பிடிச்சிருக்கேன்.
அடுத்த சைஸ் மீன். முழுவக்குட்டி சின்ன சின்னமாக கடிக்குது. ஒவ்வொரு டைம் தான் பெருசு கடிக்குது. நண்பர்களே மீனை பிடிச்சிட்டு கிளம்பிட்டான், வீட்டுக்கு கிளம்பிட்டான். அவ்வளோதான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் பிடிச்ச மீன் நான் கரைக்கு வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ மீன் அப்படிங்கிறத. காற்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. நண்பர்களே பாருங்கள் சைஸ் மீனை பார்த்தீங்கன்னா கையகலாம் இருக்குது. பெரிய மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை குசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் பிடிச்ச மீன் பாருங்க. நீங்கள் பிடிச்ச காமிடா இந்த ஒரு மீன் எடுத்து போட்டால் நண்பர்களே இது தான் பாருங்கள் இருக்கிறதுல பெரிய சைஸ் மீன் அவர் பிடிச்சிருக்காரு. இந்த ஒவ்வொரு நான் பார்ப்பேன். இது வந்து நீங்கள் பிடிச்ச பெரிய மீனா? ஆமாம் ரைட்டு. அடுத்து நீங்கள் பிடிச்ச காமிங்க. அண்ணன் மாதிரி பெரிய பெரிய மீனாக பிடிச்சிருக்காப்புல. அந்த 2 பெரிய மீனை தூக்கி வெளியில் போடுங்க. கேமரா காமிச்சிடலாம். நல்லா சரியான சைஸ் நண்பர்களே. இங்கே பாருங்க. போட்டோ எடுக்கிறது பிரியாணி அங்கெல்லாம் காசு இல்லை. பாருங்க நண்பர்களே கை சைஸு தான் எல்லாமே எல்லாமே சரியான சைஸ் மீன். இது பாருங்க. இது வாழெல்லாம் பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்குது. இதோடலாம் பெரிய மீன் பிடிச்சிருக்கலாம். காலையில் வந்திருந்தா இல்லைன்னா நாங்கள் 11 மணிக்கு வந்தோம். அதே மீன் அவ்வளோதான் மாட்டலை. அப்படி வந்துமே ஓரளவுக்கு பிடிச்சிருக்கான். அவர் பையன் போக வேண்டியது. ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே பாய்.